ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசியோட அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் எல்லாருக்கும் இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம டிஎன்பிசியோட சிலபஸ் ஃபுல் அப்டேட்ஸ் பார்க்காதனால ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் முன்னாடியே பார்த்துட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுக்காக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிசிலேருந்து சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. குரூப் 2, குரூப் 4 அந்த மாதிரி சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 1ஓட சிலபஸ், குரூப் 2ஓட சிலபஸ், ஸோ ஏகப்பட்ட சிலபஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷில் எழுதி தமிழில் தான் எழுதணும். ஸோ அந்த மாதிரியான சில மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாற்றங்கள்லாம் இருந்து எப்படி நம்ம ஈஸியாக படிக்கிறது, நம்ம சிலதெல்லாம் கொஞ்சம் எப்படி டிப்ஸாக ட்ரிக்ஸாக வச்சு படிக்கிறது. இப்போ மேக்ஸ்னால் இந்த மாதிரி போட்டால் எப்படி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது, சயின்ஸ்னால் எப்படி படிக்கிறது, அந்த கெமிக்கல்ஸ் பற்றி, ஸோ அதை பற்றியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஈஸியாக மார்க் அட்டைன் பண்ணலாம் அப்படின்ற விஷயம்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 5255, அதாவது 5255 வேகன்சி குரூப் 4ல் இருக்குது. ஸோ மார்ச்லேருந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய போஸ்ட் இருக்குது. அது மெயினான போஸ்ட் நம்மளுக்கு தெரியும், குரூப் 4நாலே விஏஓ. போன வருஷம் பேசிஸில் சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா டைப் ரைட்டிங் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ டைப் ரைட்டிங் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஜாபோட வீட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம்னா நம்மளுக்கு எல்லாருமே சொல்கிற மாதிரி கேட்டிருப்போம், 6th to 10th வரைக்கும் படித்தா போதும், அது படித்தாலே நம்ம நிறைய மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம 6th to 12th வரைக்கும் படித்தா தான் 200+ மேலே மார்க் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய சிலபஸ் 11th 12th எடுக்கிறாங்க. ஸோ நம்ம 6th புக் ஃபஸ்ட்டு எடுக்கிறோன்னா அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுக்கணும்னா பிளான்ஸ் பற்றி இருக்குது. அடுத்து 7thலேயும் அந்த பிளான்ட்டோட கண்டினியூஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 6th புக் இருக்க அந்த பிளான்ஸ் முடிச்சுட்டு 7th புக்கில் இருக்க பிளான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் திருப்பி 6th புக்கோட செகண்ட் சாப்டர் போகணும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான ட்ரிப்ஸ். இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க, என்னென்ன கொஷின் கேட்பாங்க, ஸோ அந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ்லாம் நம்ம இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். இது இருக்க அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ வேகன்சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கான அந்த ஜாபோட முக்கியத்துவமும் அதிகமாக இருக்கும். கொஷினோட டஃப்னஸும் நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம். இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் நாளையிலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன புக் படிக்கலாம், இப்போ நம்ம 1 டேக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதை பற்றின ஃபுல் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்து வீடியோவில் ஒரு சப்ஜெக்டை எடுத்து நான் ஒரு சப்ஜெக்டில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின் இதெல்லாம் கேட்பாங்க, இது கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்த பற்றியான ஃபுல் வீடியோஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒன்று வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட்ஸாக ரீச் ஆகும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.